தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? ஒய் ஒய் மை டியர், உன் தாய்மொழி கல்வி. தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம், போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான், போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா? இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா.